இந்த சூழலில் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட ஒரு சூழலில் அதனால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துக்குமே ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தப்பட்டனால நீங்கள் 1971 இருந்த நிலைமை வந்து இன்றைக்கி அந்த ரேஷியோ நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம தென் மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அந்த அங்கே இருந்த அரசாங்கங்கள் எடுக்கலை. அந்த சமுதாய அமைப்பும் அந்த அளவுக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் இப்போ அவங்க மக்கள் தொகையை பெருகி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதிக தொகுதிகளும் நமக்கு தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஒரு நாட்டின் நலன் கருதி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திட்டத்தை கொண்டு அறிவிக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து அது வந்து உண்மையிலே நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறனால தமிழ்நாடு அதை வந்து செயல்படுத்துது. அது வந்து திமுக ஆட்சியில் தொடங்கி பின்னாடி அதிமுக ஆட்சியிலும் அது தொடர்ந்து 2 கட்சிகளும் மாறி மாறி வந்த நிலையிலும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கான பல செயல் திட்டங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்கிறது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு, ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு அது வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுறது. நீங்களே பார்த்துருப்பீங்க சினிமாலெல்லாம் கூட இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் அரிசி கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஹார்லிக்ஸ் பாட்டில் கிடைக்கும், ஆப்பிள் பழம் கிடைக்கும்லாம் ஒரு காமெடியான சீனாக வச்சா கூட அது அன்றைக்கி வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஒரு குடும்ப கட்டுப்பாடை அந்த அறுவை சிகிச்சைங்கிறத அது பின்னாடி நவீன முறையிலலாம் வந்துடுச்சு. அதை வந்து ஒரு இயக்கமாக எடுத்து அது அந்த எண்ணிக்கையை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ வந்து நமக்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு. ஆனால் அன்னைக்கு சொன்ன இந்த திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நிதி தொடர்பானதாக தான் இருந்ததே தவிர இந்த மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு வந்து நிதி மட்டும் இல்லை, நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு திட்டங்களை செயல்படுத்துறது. இந்தியாவினுடைய அன்னைக்கு வந்து அது மக்கள் தொகையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை மனித வளமாக நம்ம வந்து மாற்றக்கூடிய கால மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் அரசாங்கம் அந்த வந்து ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தனால தான் நம்ம வந்து அதை வந்து மனித வளம் அப்படின்னு மாற்றக்கூடியதில் அதில் தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்குது. அப்போ அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறது ஒரு அரசாங்கம் சொல்லுது, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, ஒரு மாநில அரசு செயல்படுத்துது. சரியாக செயல்படுத்தினா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சரியான பாராட்டு வரணும், அதுக்கான பலன் கிடைக்கணும். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. இப்போ சரியாக செயல்படுத்திய மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டதுனால உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைச்சிருவோம் பார்லிமெண்ட்டில். அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருகி இருக்கிற மாநிலங்கள், அதாவது அரசாங்கத்தின் திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிறது அநீதி.